இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க முன்னணிக்கு வந்தாதான் தெரியும் கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. நீங்க முன்னணிக்கு வந்தாதான் தெரியும், முன்னணிக்கு வந்தாதான் தெரியும். கஷ்டம், எனக்கும் கஷ்டம் இருக்கு, பலவீனம் இருக்கு, உங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, பலவீனம் இருக்கு. இதையே வைத்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தா போதாது. உங்க மேல ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வாலிபர்களே, வரக்கூடிய பரீட்சைக்கு உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க வியாபாரத்தின் மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படியா? அப்படி சொல்றீங்களா? ஆமா. அது எப்படி எனக்கு தெரியும்? கம்ஃப்ரண்ட், முன்னுக்கு வா. ஆமா, முன்னுக்கு வா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க சொல்றாங்க, நான் முன்னணிக்கு போவோம் என்று அவர்கள் போய் பார்க்கும்போதுதான் தேவன் இரைச்சலின் சத்தத்தை அனுப்பி அந்நிய பாளையத்தில் இருக்கிற சீரியரை அலற விட்டார், ஓட விட்டார். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உங்க வீட்டில் அதாவது அழுகையின் சத்தம், கூப்பாடின் சத்தம், வேதனையின் சத்தம் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தருக்காக எழும்பிட்டீங்கன்னா அந்நிய பாளையத்துல தேவன் தம்முடைய வல்லமையை உண்டாக்குவார். அவர்கள் தலை தெறிக்க ஓடி போனார்கள். அங்க இருக்கிற பொருட்கள்லாம் கொண்டு வந்து காட்டினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியம் என்ன? அவங்க முன்னணிக்கு வந்தது படை வீரர்களா? முன்னணிக்கு வந்தது படித்தவர்களா? முன்னணிக்கு வந்தது ஞானவான்களா? முன்னணிக்கு வந்தது கல்விமான்களா? முன்னணிக்கு வந்தது அழகானவர்களா? முன்னணிக்கு வந்தது பராக்கிரமசாலிகளா? இல்லவே இல்லை. 4 பேரும் குஷ்டரோகிகள். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகிகள் இப்படிலாம் வரவே கூடாது. ஆனா அவர்கள் தங்களுடைய சுய காரியங்களெல்லாம் விட்டு தேவனுடைய நடத்துதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கண்டார்கள். இன்னைக்கு உங்க சரீரத்துல பாடுகள், பொருளாதாரத்துல நெருக்கடிகள், பிள்ளைகளால பிரச்சனை, பலவிதமான சவால்கள், அலுவலகத்துல, குடும்பத்துல, எல்லா பக்கத்துல இருக்குது. இதன் மத்தியில கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் எழும்புகிறேன். சொல்லுங்க, நான் எழும்புகிறேன்.